உண்மை குடிதாங்கி 1988 வன்னிய சங்கம் வரவுக்கு பின் குடிதாங்கி கிராமம் தவித்துகளின் பிடத்துக்கு சுடுகாடு வழி மறுக்கப்பட்டது. அதை நிமிர்ந்து எதிர்த்தவர் நீதிக்காகவும் நிலை உரிமைக்காகவும் குரல் எழுப்பியவர். இறந்த பிறகும் இழிவா பார்க்கப்பட்டது. ஒரு சுடுகாடு வழங்க தயங்கும் நாடு சமத்துவம் பேசும் உரிமை இழக்க வேண்டும். அந்த மக்களின் 4 வருட போராட்டத்தை மறைத்து குடிதாங்கி என்ற பெயரை அழகாக அலங்கரிக்கிறார்கள். ஆனால் அதனுள்ளே இருக்கும் இரத்தச்சுவரை, வலியை, உண்மையை மறைக்கிறார்கள். தமிழ் குடிதாங்கி பட்டங்களை சேரி மேடைகளில் பெறத் தொடங்கினர். ஆனால் உண்மையான குடிதாங்கி பட்டம் மண்ணில் விழுந்த கண்ணீரால், மனதில் பொங்கும் வெறுப்பால், தீண்டாமை எதிர்த்து எழுந்த ஒரு மனிதனுக்கு மட்டுமே உரியது. உண்மை தமிழ் குடிதாங்கி TM உமர் ஃபாரூக், TM மணி. அது ஒரு மனித பெயர் அல்ல, ஒரு வரலாற்று பதாகை.